ஹாய், நம்ம இப்போ கீரை சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் ஒரு 2 கைப்பிடி கீரை போட்டிருக்கேன். நான் வந்து தண்டங்கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். நல்லா வேகணும். இதிலே நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு மேஷ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் பிறகு தாளிக்கும் போது போட்டாலும் ஓகே தான். இதிலே போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரம் ரைஸ்லலாம் மிக்ஸ் ஆயிரும். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். லைட்டாக ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீனி போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா இந்த கீரையோட கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வேகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். உங்களுக்கு மசிக்க முடியும் அப்படின்னா இந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மேஷ் பண்ணுறதுனா இப்படி சூடாக இருக்கும்போதே மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போடுறதுனா கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு கொஞ்சம், உளுந்தம் பருப்பு கொஞ்சம். கடுகு உளுந்தம் பருப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டுப்பேன். இல்லை வத்தல் கொஞ்சம் 2 வத்தல் போட்டுக்கிறேன். இல்லை 1 பல் பூண்டும் 2-3 சின்ன வெங்காயம் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுக்கிட்ட கீரையை போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ரைஸில் உப்பு போடல, அதனால் இதில் தான் ஃபுல்லாகவே போடுறேன். இதில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரைஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் குழஞ்சிரும். லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. இந்த அளவு தண்ணி இருக்கும்போது நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா அந்த ரைஸில் அது வந்து அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ரைஸ். இல்லை நீங்கள் ரொம்ப ட்ரையாக கீரையை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு லஞ்ச். கீரை சாப்பிடாத பிள்ளைங்களும் இது சாப்பிட்ருவாங்க. இது கூட ஒரு பப்படமும் ஒரு ஊறுகாயும் இருந்தாலே போதும், நல்லா சாப்பிட்லாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.